இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். நம்ம ஆண்டவரை மறந்து போனாலும், ஆண்டவரை விட்டு தள்ளி போனாலும், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம், மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகிறதில்லை. அனாதி சிநேகத்தால் உங்களையும் என்னையும் அவர் சிநேகிக்கிற தேவன், காருண்யத்தால் உங்களை என்னை இழுத்து கொள்கிற தேவன். ஒரு 80 வயது மதிப்பு தக்க வயது முதியவர் ஒரு மருத்துவமனைக்கு வந்து கையில் அடிபட்டு விட்டது. அடிபட்ட அந்த காயத்தை கட்டுப்போடுங்கள் என்று வந்தார். மருத்துவர்கள் நர்ஸுங்க சேர்ந்து அவருக்கு கட்டுகளை போடும்போது அவசரம் என்று சொன்னார். என்ன அவசரம்? 9 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும், ஆகவே சீக்கிரம் செய்யுங்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன அவசரம்? ஏன் 9 மணிக்கு தான்? கொஞ்சம் லேட்டாக போனால் பரவாயில்லையா? என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இல்லை, என்னுடைய மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவங்கள சரியான 9 மணிக்கு போய் தினந்தோறும் பார்க்குறது வழக்கம். ஏன் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ஏன் 9 மணிக்கு போகணும் என்று அந்த டாக்டர் கேட்ட பொழுது, என் மனைவிக்கு மறதி நோய் வந்து விட்டது, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாளில் அவங்களுக்கு நினைவே இல்லை, அவங்களே யாருன்னு தெரியல, அவங்க பேர் தெரியல, என்னையும் யாருன்னு தெரியல. ஆகவே மருத்துவமனையில் அனுமதித்து வைத்திருக்கிறாங்க. ஆகவே மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. எத்தனையோ மாதங்களாக ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிறது, இன்னும் நினைவு வரலை. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் சரியாக 9 மணிக்கு நான் அந்த மருத்துவமனைக்கு போய் என் மனைவியோடு அமர்ந்து அவளோடு நான் உணவு அருந்து விட்டு மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு வர்றது வழக்கம். ஆகவே தான் நான் 9 மணிக்கு அங்கே போகணும். அப்போ டாக்டர் கேட்டார், அவங்களுக்கு தெரிய போதா நீங்கள் லேட்டாக போனால் தெரிய போதா, அல்லது நீங்கள் போகாமல் விட்டால் கூட அவங்களுக்கு தெரிய போதா? அவங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாமே. ஆனால் அவர் சொல்கிறார், அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க எனக்காக செய்த நன்மைகள், எனக்காக செய்த காரியங்கள், அவங்க என் மேலே செலுத்தின அன்பு எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேனே, நான் எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? அவர்கள் அறிகிறார்களோ அறியலையோ, நான் அவர்களை சிநேகிக்கிறேன், அவளை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் ஜீவன் இருக்கிறவரை 9 மணிக்கு நான் அவர்களோடு போய் அமர்ந்து சாப்பிடுவேன் என்று சொன்னாராம். இந்த அன்பு தான் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு. நீங்கள் நானும் மறந்து போகலாம், ஆண்டவரை நம்ம மறந்து போகலாம், மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம், மனிதர்கள் அன்பு மாறி போகலாம், நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு மாறலாம். ஆனால் அவருடைய அன்பு அது அனாதி சிநேகமாக, அந்த சிநேகத்தால் நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம சிநேகிக்கிறார், நம்ம மேலே அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். ஆகவே தான் காருண்யத்தால் உன்னை நான் இழுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே உங்களை மறக்காதவர், உங்களை சிநேகிக்கிறவர் ஒரு உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு உங்களை நோக்கி இந்த காலை வேளையில் ஓடி வருகிறது. அந்த அன்பை நம்ம ருசிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்று சொல்லுவோம். அவர் அன்புக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அனாதி சிநேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் உங்களை மறந்து போனாலும், நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போனாலும், உம்முடைய அன்பு, உம்முடைய காருண்யம் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்களை சிநேகிக்கிற, எங்களை நேசிக்கிற, அன்பின் கைகளை கட்டி இழுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் அப்படி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க, என்னை சிநேகிப்பதற்கு யாருமே இல்லையே, என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்று இருக்கிறார்களோ, அவரை எல்லாரும் நீ சிநேகிக்கிறீர், நீ நேசிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.